வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம துபாயில ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேக்கன்சி பார்க்க போறோம். மும்பைலயும் இவங்க ரெக்ரூட்மெண்ட் நடக்குது. ஜபுலாலிலயும் நடக்குது. இதோட டீட்டெயில் வீடியோ நம்ம முழுமையா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் கண்டினியூவா வீடியோ அப்டேட் பண்றேன், சிவில் ரிலேட்டடான வீடியோ. ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஸ்டீல் ஃபிக்சர் ஃபோர்மேனு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 25ஆந்தேதி காலையில் 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இன்டர்வியூ. மதினா. நான் லொக்கேஷன் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிபிஆர் கூட இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு லொக்கேஷனில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஸ்கஃபோல்டிங் ஃபோர்மேனு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். ஸ்கஃபோல்டிங் ஃபோர்மேனுக்கான தேர்ட் பார்ட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 25ஆந்தேதி காலையில் 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இன்டர்வியூ. அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிபிஆர் கோடு இருக்குது. ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்டர்வியூ பண்ணுங்கள். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஷட்டரிங் ஃபோர்மேனு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டேபிள் ஜம்ப் ஃபார்மில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஹைரைஸ் பில்டிங்லையும் வில்லா ப்ராஜெக்ட்லையும் ஒர்க் பண்ண பர்சன் தேவைப்படுறாங்க. 25ஆந்தேதி காலையில் 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஜபுலாலியில் மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் அட்டன் பண்ணுங்க. ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் கான்க்ரீட் ஃபோர்மேனு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்லையும் லக்ஸுரி வில்லாவிலையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிபிஆர் கோடும் இருக்குது. இதில் ஸ்கேன் பண்ணிவிட்டு லொக்கேஷனில் இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள். 25ஆந்தேதி. ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் போஸ்டிங்கு லாஜிஸ்டிக் ஃபோர்மேனு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்லையும் லக்ஸுரி வில்லாவிலையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 25ஆந்தேதி காலையில் 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது. அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். லொக்கேஷன் மேப்பும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். போஸ்டிங்கு வாட்டர் ப்ரூஃபிங் ஃபோர்மேனு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 25ஆந்தேதி காலையில் 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இன்டர்வியூ. மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் அட்ரஸில் இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபினிஷிங் ஃபோர்மேனு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 25ஆந்தேதி காலையில் 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இன்டர்வியூ. ஜபுலாலியில் இன்டர்வியூ. பிபிஆர் கோடு கார்னரில் கொடுத்துருக்கேன். ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் டைல் ஃபோர்மேனு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்லேயும் வில்லா ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 25ஆந்தேதி காலையில் 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது. அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிபிஆர் கோடும் இருக்குது. ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் மார்பிள் ஃபோர்மேனு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 25ஆந்தேதி காலையில் 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இன்டர்வியூ. மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் டைரெக்டாக போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். பிபிஆர் கோடும் இருக்குது. ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். போஸ்டிங்கு ஜிப்சம் ஃபோர்மேனு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். வில்லா ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இன்டர்வியூ நடக்கிற நாள் பார்த்தீங்கன்னா 25ஆந்தேதி காலையில் 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும். ஜபுலாலியில் இன்டர்வியூ. மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் பெயிண்டிங் ஃபோர்மேனு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்லேயும் வில்லா ப்ராஜெக்ட்லேயும் பெயிண்டிங் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். பிபிஆர் கோட் கொடுத்துருங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். போஸ்டிங்கு ஜாயிண்டிங் ஃபோர்மேனு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். ஹைரைஸ் பில்டிங்லையும் லக்ஸுரி வில்லாவிலையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 25ஆந்தேதி காலையில் 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இன்டர்வியூ. கான்டாக்ட் நம்பரும் இருக்குது.
இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஜிங்ஸ் ஃபோர்மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். லக்ஸுரி வில்லாவிலையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். போஸ்டிங்கு பிஓடி ஃபோர்மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்லேயும் லக்ஸுரி வில்லாவிலையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 25ஆம் தேதி காலையில் 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இன்டர்வியூ. அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 5 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபேஸ் டூ இன்டர்வியூ மும்பையில் பிபிஆர் கூட ஸ்கேன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். போஸ்டிங்கு சீனியர் பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ அல்லது பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 9 to 11 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ மும்பையில் இந்த மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கூட ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் குவான்டிட்டி சர்வேயரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்கணும். 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கியூஎஸ்ஸாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மும்பையில் இன்டர்வியூ மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கூட ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். சீனியர் குவான்டிட்டி சர்வேயரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 9 இயர்ஸ் to 11 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா மும்பையில் நடக்குது. இந்த மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கூட ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். போஸ்டிங்கு எம்இபி கியூசி இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மும்பையில் இன்டர்வியூ மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கோடை அப்டேட் பண்ணுங்கள். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் சீனியர் கியூசி இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ அல்லது பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 9 to 11 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா மும்பையில் நடக்குது. மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கூட ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுங்கள். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ராஜெக்ட் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ அல்லது பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 15 to 19 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்லேயும் வில்லாவிலையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணுங்கள். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மும்பையில் இன்டர்வியூ மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுங்கள். ஷெட்யூல் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்லேயும் லக்ஸுரி வில்லாவிலையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இன்டர்வியூ நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மும்பையில். இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கோடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் சீனியர் மெக்கானிக்கல் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 9 to 11 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இன்டர்வியூ நடக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மும்பையில். மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்.
5 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு. இதில் மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் சீனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ அல்லது பிடெக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 5 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹை ரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ. மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் சீனியர் ஹெச்எஸ் ஆஃபீஸரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ சேஃப்டி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஓஷோ நெபோஸ் போன்ற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கணும். 9 to 11 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சீனியர் ஹெச்எஸ் ஆஃபீஸர் தேவைப்படுறாங்க. ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஹெச்எஸ் ஆஃபீஸரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும். டிப்ளமோ அல்லது முடிச்சிருக்கணும். ஓஷோ நெபோஸ் போன்ற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சர்டிஃபிகேட் ரிசீவ் வச்சுருக்கணும். 5 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுங்கள். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஜூனியர் ஹெச்எஸ் ஆஃபீஸரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும். சேஃப்டி ரிலேட்டடான டிப்ளமோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஓஷோ நெபோஸ் போன்ற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இல்லை ஃப்ரெஷரும் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் சேஃப்டி ஆஃபீஸரு மெயின்டெனன்ஸ் டீமில் ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிடணும் அல்லது டிப்ளமோ ஓஷோ நெபோஸ் போன்ற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் டிப்ளமோ சிவில் அல்லது எனி டிகிரி முடிச்சிருக்கணும். 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயின்டெனன்ஸில் ஒர்க் பண்ண பர்சன், மார்பிள் டைலில் ரீப்ளேஸ்மெண்ட்டில் ஒர்க் பண்ண பர்சன் ஸ்கேன் பண்ணிவிட்டு இதில் அட்டன் பண்ணி பாருங்கள் இன்டர்வியூ. ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ரொக்யூமெண்ட் இன்ஜினியரு ப்ரொடக்டிவ் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும். 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதில் குவாலிஃபியான இன்ஜினியர் மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களை ரெஸ்யூமையும் அப்டேட் பண்ணுங்கள். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ரொடக்டிவ் பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிடணும். ப்ரைமரி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டிராயிங் சப்மிஷன் ப்ளஸ் டெக்னிக்கல் ஃபீல்ட்லேயும் ஒர்க் பண்ண பர்சன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் எம்இபி மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எம்இபி இன்ஜினியராக ஏசி டக்டு ப்ளஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரில் ஒர்க் பண்ண ப்ளம்பிங்கு ஒர்க் பண்ண மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் குவாலிட்டி இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேஃப்டி கோர்ஸான நெபோஸ் ஓஷோ கோன் போல கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு குவாலிஃபியான இன்ஜினியர் மென்ஷன் பண்ணியிருக்க இன்டர்வியூவில் சிவியையும் அப்டேட் பண்ணுங்கள். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ரொடக்டிவ் சூப்பர்வைசரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும். டிப்ளமோவும் முடிச்சிருந்துருக்கணும். சிவில் அல்லது எம்இபி ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். குவாலிஃபியான நபர் சூப்பர்வைசரு மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்களோட டீட்டெயிலு ப்ளஸ் உங்களோட சிவியும் அப்டேட் பண்ணுங்கள். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ரொடக்டிவிட்டி இன்ஜினியரு டெக்னிக்கல் டீமில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ அல்லது எம்இபி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். குவாலிஃபியான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் குவாலிஃபியான இன்ஜினியர் மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. 3 to 5 இயர்ஸ் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் துபாயில் இப்போ விசிட் விசாவில் வந்துட்டு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஜாப் ரெக்யூர்மெண்ட் இருக்குது. இவங்களோட வெப்சைட்லேயும் போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு டைரெக்டாக நீங்கள்
அப்டேட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரிவ்யூ இருக்கும். நீங்க கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பெர்சனா இருந்தீங்கன்னா, ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன்ல வெப்சைட்ல கூட நீங்க அப்டேட் பண்ணுங்க. உங்களோட ரெஸ்யூம கிளியரா இருந்ததுன்னா, அவங்க உங்களோட ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டு, ஆ குவாலிஃபையான இன்ஜினியர்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. அதுமாரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபோர்மேனும் தேவைப்படுறாங்க. நீங்க இன்டர்வியூ மிஸ் ஆனாலும், நீங்க வெப்சைட்ல அப்டேட் பண்ணுங்க. ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஹாட்லாண்ட் 2 அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் நாமினேட் ஆயிருக்கு. அதனால ரெக்யர்மெண்ட்டு இவங்க அதிகமாக ஹையர் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் ரசல் கோர்லேயும் இவங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்கு. துபாயில் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஜாப் வேகன்சி அதிகமாக இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இன்றைக்கு துபாயில் தங்கத்தோட நிலவரம் 327 25 ஃபில்ஸு 22 கேரட்டு 303.50 ஃபில்ஸு. இந்திய ரூபாயோட மதிப்பு 1 கிராம்ஸுக்கு ₹23.54. இது போன்ற பயனுள்ள வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. உங்களுக்கு சிவில் ரிலேட்டடான வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்லையே நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பயனுள்ள தகவல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவலை மற்றவங்களுக்கு பகிர்றது மூலமாக உங்களுக்கு நன்மை வந்து சேரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு பயன் இல்லை, பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்கும். யாருக்கு இது பயனுள்ளதாக தெரிஞ்சால் மறக்காமல் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பயன் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.